தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். தேர்தல் உற்சாகத்தோடு இல்லைன்னு சொல்றீங்க. இந்த தேர்தலில் ஒரு பேசு பொருளா முக்கியமா இருந்தது வந்து சீமான் அவர்கள் எழுப்பிய பெரியார் பற்றிய சர்ச்சை. அதுல உங்களுடைய ஆதரவு குரலும் கூட நீங்க வந்து அவருக்கு கொடுத்திருந்தீங்க. அது ஒரு ஊடகங்கள்ல பெருசா பேசப்பட்டது. அதோட எஃபெக்ட் அந்த அளவுக்கு பார்க்க முடியலையோ, அவருக்கு அது வாக்குகளா மாறலையோ அப்படிங்கிற பார்வை இருக்கா? மேடம், இது நான் பலமுறை சொல்றதுதான். பெரியார் அவர்களை பொறுத்தவரை பெரியாருக்காக ஓட்டு இருக்கா? பெரியார் அவரை புகழ்ந்து பேசினா ஓட்டு வருமா? இல்ல பெரியார் அவரை பத்தி யாராவது தாக்கி அவருடைய கருத்துக்களை பேசும்பொழுது ஓட்டு இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுமான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த காலம் தாண்டி விட்டது. பெரியார் நிறைய பேத்துக்கு பிடிக்கும், நிறைய பேத்துக்கு பிடிக்காத இரண்டு பக்க மக்கள் இருக்கிறாங்க. அது வந்து ஓட்டை மாத்தி போட வைக்கிற அளவுக்கு அந்த வாதத்திற்கு சக்தி இருக்கான்னு கேட்டா என்னை பொறுத்தவரை இல்லை என்பதுதான் முதல்ல இருந்து நான் சொல்றதுங்க. அதனால இந்த அண்ணன் சீமான் அவர்கள் யாராக இருந்தாலும் கூட ஒரு வாதத்தை முன்னாடி வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வாதம் ரொம்ப ஓவரா போயிருச்சு அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. ஒரு மாதிரி பேச்சுக்கள்லாம் வந்து ரசபாசமாயி ஆபாச பேச்சுக்கள் அந்த அளவுக்கு அது போயிருச்சுங்க. அதனால முதல்ல இருந்து சொல்றது, ஒரு ஓட்டை ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரியார் ஆர்குமெண்ட் இல்லை என்பதை ஈரோடு உணர்த்தி இருக்கு. தொடர்ந்து அது உணர்த்துங்க. பெரியாரை தாண்டி தமிழகம் பயணித்து விட்டது என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு திமுக ஆர்குமெண்ட் என்னவா இருக்கும்? நீங்க பெரியார் எதிர்த்து பேசுனீங்க பாத்தீங்களா, ஆனா அவங்க தோத்துட்டாங்க. இப்ப பெரியாருக்கான ஆதரவு தான் மக்கள் மத்தியில அதிகம், திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கிறது அவங்களோட வாதமா இருக்கும். அப்படி திமுக நினைத்தால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. போன முறை வந்து அவங்க ஜெயிச்ச மார்ஜின் என்ன, களத்துல யாருமே இல்ல, யாருமே இல்லாத இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் நிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருந்தாங்க. அதனால இதெல்லாம் திமுகவை பொறுத்தவரை நாங்க நின்னோம், யாருமே கேம்பெயின் கூட பண்ணல, நேரா கவுண்டிங் போனோம் அப்படிங்கிற எலெக்ஷனாகத்தான் இது இருந்திருக்கணும் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா. அதனால இதுல வந்து மார்ஜினோ திமுக வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டுகள்னால திராவிட மாடலை ஏத்துக்கிட்டாங்க, மக்கள் 10 மாசத்துக்கு முன்னாடி திரும்ப ஆதரவு கொடுத்திருக்காங்க, அல்லது பெரியாருடைய கருத்துக்கள் எதிர்கருத்துக்களை புறம் தள்ளி இருக்கிறாங்க அப்படிங்கிற வாதத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மேடம். ரைட். நன்றி திரு அண்ணாமலை. விரிவாக உங்கள் பார்வைகள் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு, இந்த தொகுப்பில் இணைந்ததற்கு மிக்க நன்றி.